எமோஷன் ஃபீல் வர மாதிரி இல்லை அந்த இடத்துல வந்து அதான் ஒரு சைடில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நடிகனாக தான் பிரகாஷ் ராஜ் சார் வராது இல்லையா. என் பேரை சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. அங்கே அவர் பேரை சொன்னால் எல்லாம் நடந்துருமா என்ற ஒரு எண்ணம் வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஓஹோ நடிகர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லும் போது அந்த நடிகருக்கு இன்னொரு நடிகர் வந்து கிடைத்த சப்போர்ட்டிவாக அவரே வந்து ஃபோன் பண்ணி ரசிகர்கள் சொல்லி பண்ணுங்கிறத விட அவர் இன்னொரு நடிகரும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு மெசேஜ் கொடுக்குற வந்து ஒரு ஹீரோ தேவைப்பட்டார். சூர்யா சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தான் சாட்சி. டூப் ஓட்டுறேன்னு சொன்னா கூட வேணாம் நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் படத்துல பின்னாடி உசுரை பிடிச்சிட்டு உட்காந்து பைக்ல சார் படத்துல விஜயகுமார் சார் வந்து ஈஸியா கமிஷனரை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஈஸியாக பண்ணல அதை சொல்லி சாதாரண ஒரு கால நகரம் இன்னைக்கு வந்து வரலாறுல இடம் பிடிக்கும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாரு. நிஜத்துல உங்களை அதே மாதிரி நீங்க கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுதா? அந்த பர்மிஷன்லாம் வாங்க முடிஞ்சுதா இல்லை சிரமமா இருக்குதா? சென்னையில டிராஃபிக் ஜாமான லொகேஷன் ஃபுல்லா ஷூட் பண்ணியிருக்கீங்க, பிரமிப்பை ஏற்படுத்திருக்கீங்க, ஒரு கிராமத்து ஃபுல்லாக பரபரப்பு உண்டு பண்ணுற அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கோஆப்ரேஷன்லாம் எப்படி ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கதையை வந்து இந்த மாதிரி இதுக்காக இந்த படம் எடுக்கிறோன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுது எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி டிராஃபிக்ன்ற படம் வந்து ரீச் ஆகிருக்கு. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ரிஸ்க். பிரசன்னா சொன்னது மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே வெளிவந்த படம் யார் வேணால் அந்த டிவிடி எடுத்து போட்டு பார்த்துடலாம். ஓ இதானா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ரிஸ்க் எங்களுக்கு தானே. அதையும் மீறி அந்த படத்தை தமிழில் எடுத்து நம்ம வந்து வெற்றி படமாக உருவாக்கி தருவோம்னு சொன்னதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. அது ஆடியன்ஸ் முதல் நாள்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தாங்க இல்லையா. தட் மீன்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எல்லாரும் இந்த படத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி சென்னையில் வந்து எங்கள் படம் சென்னையில் நல்லா இருக்குது அப்படின்னும் போது மனசில் வந்து ஒரு அமைதி நிம்மதி எல்லாமே கொடுக்குது. ஏன்னா அது இருக்கும் இல்லையா. அது ஒரு டீம் வின்னிங் டீம் நம்ம இருக்கோன்றது தான். நீங்கள் வந்து செஞ்சுரி ஸ்கோர் பண்ணீங்களா இல்லாட்டி 0 அடிச்சிங்களா இல்லை 4 கேட்ச் பிடிச்சிங்களா அது கிடையாது. யூ ஆர் பார்ட் ஆஃப் அ வின்னிங் டீம். அந்த டீம் வந்து கிடைச்ச ஜெயிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த டீம் ஒர்க் தான் அந்த படத்தோட சக்ஸஸ் என்னுடைய கருத்து. இல்ல ஹிந்தி லாங்குவேஜ் தெரியாது, அதுக்காக கொஞ்சம் லாங்குவேஜ் கத்திட்டு இருக்காரு வேற பேசலாம் அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா போயிடுவாரு. சார் நீங்க வந்து பிரகாஷ் ராஜ் சாரோட ரோல் பண்ணியிருக்கலாம் இல்ல சேரன் சாரோட ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணிச்சா? இல்லை எனக்கு வந்து இல்லை முதல்ல வந்து இந்த கதையோட கதாநாயகன் வந்து சேரன் நான் வந்து அடிக்கடி சொன்னது காரணமே அதுதான். அந்த வாகனத்தை வந்து திறமையாக ஓட்டி செல்வோர் யார், இந்த சேலஞ்ச் யார் எடுத்துக்க போறீங்கன்னு கேட்கும்போது அந்த கை எப்படி வருது. ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அது பண்ணலான்ற எண்ணம் எனக்கும் வந்தது. அப்புறம் அந்த பண்ணும்போது பல விஷயத்தில் வந்து எல்லாம் சிந்திச்சு ஆர்குமெண்ட்லாம் நடந்தது, எல்லாம் பேசி பார்த்தோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஒரு பாவமாக எனக்கு அண்ணன் மாதிரி ஒரு நல்ல ஒரு அதுதான் சேரன் போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வயதில் ஒரு 10 வயசு ஜாஸ்தியாக அவரை பிடிச்சி போட்டால் கரெக்டாக இருக்கணும். பாவமாக இருக்கணும். படத்தை பார்த்தீங்கன்னா 2 தங்கச்சி இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை. அப்பாவி பாவம் எங்க நாட்டில் சொன்னான். ஐயோ ஹவு கியூட் அண்ட் ஸ்வீட் இஸ் இப்படி ஒரு முகத்தை வச்சுட்டு இருக்காரு. இல்ல தமிழ் ரீமேக் பண்ணப்ப எல்லாரும் எல்லாரும் சொல்லியிருக்கு. பட் ഓഡിയോ റിലീസ് കൂടെ എന്നൊക്കെ ചേരൻ സാർ சொல்லியிருக்கு. ഞാൻ വന്നിട്ട് ഒരു സൂപ്പർ സ്റ്റാർ അല്ല, സുപ്രീം സ്റ്റാർ അല്ല, ഒരു സാധാരണ മനുഷ്യൻ, സാധാരണ ആളെ തന്നെ നമുക്ക് இந்த படத்துக்கு அந்த ரோலுக்கு வேண்டது. அதுக்கு தான் இந்த படமே நான் பண்ணதுக்கு காரணமே வந்து கதை தானே. கதை நல்லா இருக்கு, கதை வேல்யூபிளா இருக்கு, எல்லாரும் பண்றாங்க, நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த படத்துல நல்ல கேரக்டர் பண்ணல ஏன் வேணாம்னு சொல்லுங்க. அது மாதிரி இது மாதிரி வந்தா கண்டிப்பா பண்ணலாம். இல்ல இயக்குறது அந்த மாதிரி சான்சஸ் இருக்கா? மல்டி ஸ்டார் காஸ்ட் வச்சு நீங்க இயக்குறதுக்கா கதை அமையும், கதை அமைஞ்சா இயக்கணும். என்னோட எல்லாமே டிபெண்ட் ஆன் ஸ்டோரி தான். படத்துல இல்ல எத்தனை படம் நடிச்சிட்டாரு பேரு அதை வச்சு நிறைய பேரும் கிடைச்சிருச்சு. எனக்கு பேர் இல்லைன்ற வருத்தமா நடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு சார். இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் பேர் வச்ச എനിക്കൊരു പാട്ട് വേണം, അത് വന്നിട്ട് സ്വിറ്റ്സർലൻഡിൽ വേണം, പോകണ്ടേ ഒത്തു വരണ്ടേ. ഇനി മുതൽ എല്ലാ പടത്തും ഷെർസാർക്ക് പേരില്ല, எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்கி தந்த ஊடகங்கள், தொலைக்காட்சி, இணையதளம் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி. இதை நீங்கள் வந்து மக்களுக்கு இன்னும் எடுத்துக்கொண்டு போய் நல்ல ஒரு படம், கமர்ஷியல் ஃபிலிம், என்டர்டெய்னிங் ஃபிலிம், ஒரு மீனிங்ஃபுல் படம் நீங்கள் தான் போய் எடுத்து சொல்லணும். ஏன்னா
எவ்வளோ தான் சொன்னால் கூட இவங்க அவங்க படத்தை பற்றி அவங்களே பேசிக்கிறாங்க, காக்கைக்கு தன் கொஞ்சம் புண்கொச்சின்னு சொல்கிற மாதிரி அதுதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினச்சக்கூடாது. இந்த படம் உண்மையிலே பார்க்க வேண்டிய படம்ன்றது நீங்கள் வந்து அதை இது சொல்லும் போது அது நிச்சயமாக ஈடுபடும். மக்கள் வந்து எல்லாரும் பார்க்காதவங்க போய் இந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்து ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் வீட்டுக்கு திரும்புவீங்க. வீட்டுக்கு திரும்பும் போது பத்திரமா சாலையுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லா. ரொம்ப நன்றி.